ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வியூ பாயிண்டில் நிற்கிறோம். ஸோ இந்த வியூ பாயிண்ட் வந்து மூணார்லேருந்து ஜஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மைல் வியூ பாயிண்ட். இந்த செகண்ட் மைல் வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் கொச்சின் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ஈவினிங் டைம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கேருந்து கூட சன்செட் கூட வந்து பார்க்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஹோட்டல் தெரியுது பாருங்க. ஸோ மவுண்டைன் ரெசார்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, செம்மையான ஒரு வியூ கிடைக்கும் இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கிறவங்களுக்கு. நாங்க வந்த நேரம் பார்த்தீங்கன்னா, சன் செட் ஆகி முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துலயே வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க பஸ்ஸு. பிங்க் கஃபே அப்படின்னு போட்டிருக்குது. நான் கூட பஸ்ஸுன்னு நெனச்சேன். பட் ஆனா இது வந்து பஸ் இல்ல. ஒரு பஸ்ஸையே வந்து ரெஸ்டாரண்ட்டா மாத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஈவினிங் டைம்ல சாப்பிடுறதுக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சாட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா வந்து சமோசா, பிரெட் ஆம்லேட்டு. ஸோ இந்த மாரி இந்த பஸ்ஸுக்குள்ளேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ பஸ்ஸு மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் மட்டும் இல்ல. பக்கத்துலேயே ஒரு ட்ரெயினும் நிக்கிது. அந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி ஸோ 1902லேருந்து 1924 வரைக்கும் ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரியும் வந்து இங்க பக்கத்துலேயே போட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ட்ரெயின் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினு. இந்த ட்ரெயினுக்கு மேலே போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல வந்து ஸ்டெப்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ இது வழியா நீங்க மேலே ஏறி போயி, இந்த அழகான ஒரு வியூ பாயிண்ட்ட வந்து அங்கேருந்து பார்த்து ரசிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான பிளேஸு. நீங்க மூணார் போனீங்க அப்படின்னா, பக்கத்திலேயே இருக்குதுங்க இந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ ஈவினிங் டைம்ல விசிட் பண்ணுங்க. ஸோ வெயில் கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்க்குறதுக்கு வியூவும் சூப்பரா இருக்கும். அதே டைம்ல ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக்கும் அதிகமாவே இருக்கும்.